ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா ட்ராவல் வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ அப்பாவை ஊருக்கு போகலான்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரிஷப்க்கு ஹூட்லாம் போட்டு நேபாள் கொண்டு வந்த ஷூ. இது ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வாங்கின ஷூ ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு சின்னதாகிடுச்சு, அப்போ போட முடியல. இப்போ ரிஷப்க்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சண்டை வந்துடுச்சு. அதனால் பாப்பா ரொம்ப கோவமாக இருக்கா அவங்க அப்பா மேலே. செம்ம காமெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரே காமெடி தான். நாலு பேரும் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டில் சுட சுட வடை சுட்டுட்டு இருந்தாங்க. ரிஷப் டேடிக்கிட்ட வாங்கித்தாங்கன்னு சொன்னேன். ஸோ 5 வடை வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வடை 7 ரூபா. ஸோ 5 வடை வாங்கினோம். செம்ம சூடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்களால் சாப்பிட முடியல. பஸ்ஸில் ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். ஏன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி முடிஞ்சும் இன்னும் பஸ்ஸில் கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டே கிடைக்கல. ஸோ 2 பேர் பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க, 2 பேர் முன்னாடி மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பார்த்துட்டு வா சொன்னேன். பின்னாடி அப்பாவும் தம்பிக்கும் சீட்டு கிடச்சிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுவான்னு சொன்னேன். பின்னாடி லாஸ்ட்டு சீட் 2 பேர் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டு. ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் சீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உட்காந்தோம். பாப்பாவுக்கு எனக்கு இடம் பத்தவே இல்லை. பாப்பா தான் நல்லா ஃப்ரீயாக உட்காருன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உட்காரத்துக்கு இடமே இல்லை. ஸோ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தோம். பாப்பா கேமரா ஆன் பண்ண உடனே பேச ஆரம்பிச்சிடுவா ஃப்ரெண்ட்ஸ். அவளை நிறுத்தவே முடியாது. செம்மையாக பேசுவா, ஒரே பேச்சு தான். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஊருக்கு வந்தோம். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் லாஸ்ட்டில் நேபாள் கிளம்புறான். அக்டோபர் 29 நேபாள் கிளம்புறான். அதனால் சும்மா வீட்டிலேருந்து பாப்பாவுக்கு ஒரே போரிங் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஊருக்கு கிளம்பி வந்தோம். ரிஷப் டேடிக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் ஊருக்கு கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு ஒரே ரூம்லேயே இருக்கிறதுனால பாப்பாவுக்கு செம்ம போரிங் அடிக்குது. அதனால் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். பாப்பா நேபாளுக்கு போயிட்டானா ஃப்ரெண்ட்ஸு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் அட்டென்ட் பண்ணோம். இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இனிமேட்டுக்கு மார்னிங் 10 to 4 தான் ஸ்கூல் டைம். ஸோ மார்னிங்கே எழுந்திருக்க தேவையில்லை. 10 மணிக்கு தான் ஸ்கூலே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 to 4 டைம் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஃப்ரெண்ட்ஸ் 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து நானும் நேபாளுக்கு போகிறேன். போயிட்டு ரிஷப் படிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிஷப் டேடிக்கிட்ட ஒரு விஷயம் கண்டிஷனாக சொல்லிட்டேன். என்ன விஷயம்னா, நாங்கள் 2 பேரும் இசிகா பாப்பாவும் நானும் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு இந்தியா வர போகிறோம். ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப நேபாளுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டேன். சரி நீங்கள் வருஷம் வருஷம் வாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வருஷம் வருஷம் தீபாவளி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாட போகிறோம். நான் ரிஷப் டேடிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு சேர்ந்துட்டோம். பாருங்கள் அழகாக இருக்குல்ல நைட் வியூ. பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுற நைட் வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். பட் ரிஷப் டேடி நேபாளில் தான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, நாங்கள் நேபாளில் செட்டில் ஆகிறோம். பட் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம், செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். பாப்பா லீவ் 1 மந்த் லீவ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த லீவில் தான் இப்போ வந்திருக்கா பாப்பா. ஸோ இதே மாதிரி பாப்பாவுக்கு லீவ் விடும்போது நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடியோட காக்கி ட்ரெஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரம் தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 நாளுக்குள்ளே தைச்சி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பவுமே நாங்கள் சமைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவல்லேருந்து வந்தால் சமைக்க மாட்டோம். அதனால் வந்து ரிஷப்க்கும் பாப்பாவுக்கும் இட்லி, இல்லை ரிஷப் மட்டும் இட்லி, பாப்பா வந்து நாங்கள் எல்லோரும் சிக்கன் ரைஸ் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட நைட்டு டின்னர் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். வெயில் பாருங்கள், செம்மையாக வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நிறையா துணி வந்து துவைச்சி காய போட்டிருந்தோம், எல்லாமே காஞ்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாப்பா வந்து அக்டோபர் 29 வந்து நேபாளுக்கு போகிறோம். வெயில் செம்மையாக அடிக்குது. எந்த துணி துவைச்சி போட்டாலும் காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து அக்டோபர் 29 வந்து நேபாளுக்கு போகிறா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கேயுமே சுற்றி காமிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை. பீச்சு, அதுக்கப்புறம் சினிமா தேட்டர் போகலான்னு பிளான் பண்ணோம். எல்லாமே பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லீவ் தான், அதனால் அதிகமாக சுற்றி பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சா, அதனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதனால் வந்து ரிஷப் டேடி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஓரியோ பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கு, அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவீங்க, தட்டை முறுக்கு சொல்லுவீங்களா, என்ன முறுக்கு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்காக வந்து அல்வா வாங்கிட்டு வந்தார். இது வந்து கருப்பட்டி அல்வான்னு நினைக்கிறேன். செம்ம சூடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சாப்பிடணும் போல இருந்துச்சு. பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கரம் கரம் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், சிரிச்சிட்டு இருந்தா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாங்க 2 பேரும். இது வந்து பாப்பாவுக்கு. ரிஷப் வந்து சாக்லேட் சாப்பிட மாட்டான், இது வந்து பாப்பாவுக்கு சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட். ஸோ பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நைட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். தட்டை முறுக்குலாம் நைட்டே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்வா வந்து யாரும் சாப்பிடல, நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். இசிகா டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் தீபாவளிக்கு வந்து வாங்கின ட்ரெஸ்ஸு. 2 செட்டு வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட் அண்டு ஷர்ட்டு. செம்ம குண்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசு. இந்த தொப்பையை குறைக்கிறது எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியவே இல்லை, என்ன பண்ணணும் தெரியாது எனக்கு. ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லி, மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம குண்டாயிட்டார். அதுவும் தொப்பை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த 2 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தாரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.